உத்தரப்பிரதேசத்திலே ஒரு மனிதர் சைலேந்திர சிங் என்பவர், அவரும் ஒரு சாதனை செய்திருக்கிறார். 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 176 கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய அளவிற்கு, ஓடக்கூடிய அளவிற்கான ஒரு என்ஜினை கண்டுபிடித்திருக்கிறார். அவர் இயந்திரம் சார்ந்த துறையில் பணியாற்றிருக்கிறார். நீண்ட நாளாக தன்னுடைய ஓய்வுக்கு பிறகு கிடைத்த பென்ஷன் பணம் எல்லாத்தையும், அத்தனையும், அந்த ஓய்வூதிய பலன்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் இதுக்கே செலவழித்து நீண்ட நாள் முயற்சியில் ஒரு இன்ஜினை உருவாக்கியிருக்கிறார். 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் 176 கிலோமீட்டர் போகும். மோட்டார் சைக்கிளுக்கெல்லாம் அதை பொறுத்துனா இது பெரிய உலக சாதனையாக இருக்கும். இதை அறிவித்திருக்கிறார்கள். மிகுந்த வியப்பாக இருக்கிறது. ஆனால் இவரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிந்து கொள்ள எத்தனை பேர் ஆசைப்படுகிறோம்? இப்படி ஒரு மனிதர் சாதித்திருக்கிறார். இந்தியாவிலே சும்மா மணிக்கு ஒரு லிட்டருக்கு 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் போக வேண்டியெல்லாம் இருக்குது. 30, 40, 50ம்பாங்க. 40 போகும். 176 என்று அறிவித்தால் 100க்கு மேலே போனாலே, 150க்கு மேலே போனாலே மிகப்பெரிய சாதனை தானே. 3 மடங்குல அதிகமாக கிடைக்குது. அதை உலகம் ஏற்றுக்கொள்ளுமானால் மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு இந்தியாவிலே கண்டுபிடித்ததாகத்தானே இருக்கும். ஆக அந்த மனிதர் பாராட்டுக்குரியவர். அவரை பற்றி அறிந்து கொள்ள மாட்டோம். சினிமா ஆடியர்களை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிடுவோம். சினிமாவில் நாயர்களை தேடுவோங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பக்கம் சாதனை நடந்து கொண்டே இருக்கிறது என்பதற்காக சொல்கிறோம். அது